சரவணபவம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நேற்று நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்களுக்கும் அப்புறம் நம்மளுடைய பிளாக் ரீடர்களுக்கும் கட்டண சேவையாக தேய்பிறை அஷ்டமி பரிகார பூஜையை செஞ்சு முடித்தோம். அது இருக்கட்டும், அது ஒவ்வொரு மாதம் செஞ்சுட்டே வருவோம். அதை பற்றின டீட்டெயில் அப்புறம் கொடுக்குறேன். இப்போ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா வரும் வாரம் புதன்கிழமை 12ஆம் தேதி அன்னைக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தா, ஆடி அமாவாசை வருது. ஆடி அமாவாசைன்னா தெரியும்ல, வேனாக கும்பலாக கட்டிக்கிட்டே ராமேஸ்வரத்துக்கு போவாங்க, ஆற்றுக்கரைக்கு போவாங்க, குலதெய்வத்தை கும்பிடுவாங்க, பரிகாரம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த வருஷம் என்ன ஒரு த்ரெட் வருது அப்படின்னா, இந்த சூரிய கிரகணம் அதே தேதியில் வருது. அப்போ இதை பார்த்து நம்ம பயப்படுமா அப்படின்னு கேட்டால், சயின்டிஃபிக்காக பார்த்தோம்னா இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தென்படாது. அப்போது என்ன செய்யலாம்னா, இந்த சூரிய கிரகணமும் ஆடி அமாவாசையும் சேர்ந்து வர்றதை ஒரு பயமாக, ஒரு த்ரெட்டாக, ஒரு ஆஸ்ட்ரோ த்ரெட்டாக எடுத்து நாம் எதுவும் மனசை போட்டு குழப்பிக்க தேவையில்லை. ஆனால் என்ன எச்சரிக்கை கையாளணும் அப்படின்னு பார்த்தா, இந்த கர்ப்பிணி பெண்கள், அப்புறம் குழந்தை பாக்கியத்துக்காக அந்த மெடிக்கல் இந்த ப்ராசஸ் பண்ணுவாங்கள்ல, ஐவிஎஃப் பண்ணுவாங்கள்ல, அந்த ப்ராசஸில் இருக்கக்கூடிய பெண்கள், அதுக்கப்புறம் இந்த வருடம் பெற்றோர்கள் யாராவது இழந்திருந்தாங்கன்னா அவங்க, அப்புறம் குலதெய்வம் கும்பிடுறவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். பொதுவாக இந்த மாதிரி கர்ப்பிணி பெண்கள் இவங்கெல்லாம் எந்த விதமான பரிகார பூஜைக்கு போக வேண்டாம், வீட்டிலே இருப்பது சால சிறந்தது. மற்றவங்க குலதெய்வம் கும்பிட போகிறீங்க அப்படின்னா ரொம்ப எச்சரிக்கையாக போங்க. சில பேரில் குலதெய்வம் கும்பிடுன்னு ஆற்றுக்கு போவாங்க. அப்படி ஆற்றுக்கு போகிறவங்க அந்த நீர்நிலைகளுக்கு போகிறவங்க அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சும்மா வீட்டில் இருந்துட்டு வீட்டை சுத்தமாக வச்சுக்கிட்டு உங்கள் பூஜை அறையில் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி ஒரு விளக்கேற்றினாலே போதும். குலதெய்வத்தின் கோவிலுக்கு போய் பெரிய தடபடலான பரிகார பூஜை இல்லை குலதெய்வத்தை கும்பிட்றது அந்த மாதிரியெல்லாம் அன்றைக்கி செய்ய வேண்டாம். அதே போல் உங்களுக்கு இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும்ல, இந்த இஷ்ட தெய்வம் எப்படின்னா, பொதுவாக எந்த விதமான சாஸ்திர சம்பிரதாயங்களும் கட்டுப்படாத தெய்வம் தான் இஷ்ட தெய்வங்கிறது. குலதெய்வத்தை எல்லாரும் சொல்லுவாங்க, குலதெய்வம் அதுக்கு எதுவுமே கிடையாது, அது எப்போவுமே நல்லபடியாக செயல்படும், உங்களை காப்பாற்றும் அப்படின்னு. குலதெய்வத்தை விடவும் ஒரு படி மேலே நின்று உங்களை காப்பாற்றுறது உங்களுடைய இஷ்ட தெய்வம் தான். இஷ்ட தெய்வம்னா என்னென்னா, ஒரு கடவுள் இருக்குது, அந்த கடவுள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த கடவுளின் வடிவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, அந்த கடவுளோட எனர்ஜி சக்கராவும் உங்களுடைய எனர்ஜி சக்கராவும் ஒன்றிணைந்த மாதிரி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த கடவுளை பிடிக்குது, அந்த தெய்வ வடிவத்தை பிடிக்குது. ஸோ அதனால் இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு எந்த விதமான பயமும் இல்லாமல் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு உங்கள் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது நல்லது. ஸோ அதே போல் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் எங்கேயும் வெளியே எங்கேயும் போக வேண்டாம். வெளியே எதுவும் போகாமல் நீங்கள் வீட்டில் இருந்தே வழிபாடு செய்கிறது, பத்திரமா இருக்கிறது, அந்த மாதிரி இருந்துக்கலாம். இப்போ என்ன சொல்ல வரேன்னு ஒரு சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆடி அமாவாசை சூரிய கிரகணம் வந்திருந்தாலும் நாம் இதை சூரிய கிரகணம் நம்ம ஊரில் தென்படாது, நம்ம நாட்டில் தென்படாது அப்படிங்கிறனால இதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை, இதை பற்றி உருட்டிக்கிட்டு இருக்க தேவையில்லை. வழக்கமான ஒரு தினமாக அன்றைய தினத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னா, இந்த சூரிய கிரகணம்னு ஒரு பயம் வந்துருச்சு இல்லை, அப்போ இந்த ஆடி அமாவாசையில் தவற விட்டதை அடுத்த அமாவாசை, அது ஆவணியாக வந்தாலும் அடுத்த அமாவாசை நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வழிபாடுகள்லாம் அப்போ செஞ்சுக்கலாம். இப்போ என்ன பெருசாக முக்கியத்துவம் கொடுக்காம சாதாரணமாக இருந்தாலே போதும். ஸோ அந்த மாதிரி செஞ்சாலே போதும் உங்களுக்கு. இப்போ வேறு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ஜாதகத்தை பார்த்து ஒரு பரிகாரம் சொல்கிறதுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய ஜாதக நகலை இதுக்கான கட்டணத்தை செலுத்திட்டு நம்மளுடைய டெலிகிராம் நம்பருக்கு டெக்ஸ்ட் வடிவில் அனுப்பி வைங்க. ஜாதக நகலை ஸ்கேன் பண்ணி அனுப்பி வைங்க. இதில் 2 விதமாக செய்கிறோம். ஒன்று சாதாரணமானவங்களுக்கு, ஏழை எளியவங்களுக்கு, மிடில் லெவலில் இருக்கவங்களுக்கு, அவங்களுக்கான இந்த ஜாதகத்தை பார்த்து ஒரு பரிகாரத்தை அவங்களுக்கு டெலிகிராம் வழியாகவோ வாட்ஸ்அப் வழியாகவோ அனுப்புறதுக்கு இந்த ஆடி மாத ஸ்பெஷல் ஆஃபருங்கிறது வெறும் ஒரு ஜாதகத்துக்கு 150 ரூபா. ஒரு குடும்பத்துக்கு கிடையாது, ஒரு ஜாதகத்துக்கு வெறும் 150 ரூபா. நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஜாதகம்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கு 150ங்கிற வீதத்தை கணக்கிட்டு அதுக்கான கட்டணத்தை நம்மளுடைய டெலிகிராம் நம்பருக்கு ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் வழியாக அனுப்பி வச்சுட்டு உங்களுடைய ஜாதக நகலை சேர்த்து நம்ம டெலிகிராம் நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். ஸோ உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறது ஒரு வார காலத்தில் உங்களுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வழியாகவோ உங்கள் டெலிகிராம் நம்பர் வழியாகவோ அனுப்பி வச்சிருவோம். நேரில் வர தேவையில்லை. இது சாதாரணமானவங்களுக்கான இந்த ஆஃபர்.
அதுக்கப்புறம் சொந்த தொழில் பண்ணுறவங்க, பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பெரிய முதலீடு பண்ணுறவங்க, அவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா, அவங்களுக்கு ஹையர் லெவல் அஸ்ட்ரோ ப்ரெடிக்ஷன் வந்து பண்ணி, அவங்களுக்கான ஜாதகத்தை டீப் டைவ் பண்ணி அனலைஸ் பண்ணி அவங்களுக்கான ஜோதிட சூட்சும பரிகாரத்தை அனுப்பி வைப்போம். இது உயர்நிலையில் பண்ணக்கூடிய ஜோதிட பரிகாரம். இதற்கான கட்டணம் வந்து 25,555. அவங்க இந்த உயர்நிலையில் அந்த பரிகாரம் பெற விரும்பினா இதே போல் அவங்களுடைய ஜாதக நகல் அனுப்பணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கட்டணத்தை செலுத்திட்டு அனுப்பணும். ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடை புரிஞ்சுக்கங்க. நான் சொன்னது ஒரு ஜாதகத்துக்கு 150 ரூபாங்கிறது சாதாரண மக்களுக்கானது. அது ஆடியோ ஆஃபரில் வருது. இவங்களுக்கு பெரிய லெவலில் பெரிய பிஸ்னஸ்ஸு, பெரிய லட்சியம், பெரிய கனவு, பெரிய லெவலில் வாழ்க்கையில் முன்னேற விரும்புகிறவங்களுக்கு இதற்கான ஜாதக கட்டணம் ஒரு ஜாதகத்துக்கு 25,555 அனுப்பி வைங்க. டிஸ்க்ளைமர்ஸ் அப்ளை. இதுக்கான பலனை உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கும் உங்கள் டெலிகிராம் நம்பருக்கும் அனுப்பி வச்சிடும். இதை மறந்துடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, உடனே பயன்படுத்திக்க.